வணக்கம் நண்பர்களே. இனி நாம் கேட்கலாம் மூதறிஞர் ராஜாஜி அவர்களின் இராமாயணம். சக்கரவர்த்தி திருமகன். மிதிலையில் ஜனக மகாராஜனுடைய யாகத்திற்காக சகல ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு பல்வேறு தேசங்களிலிருந்து ரிஷிகளும் பிராமண சிரேஷ்டர்களும் வந்து சேர்ந்திருந்தார்கள். விஸ்வாமித்திரருக்கும் ராஜகுமாரர்களுக்கும் தகுந்த விடுதி கட்டப்பட்டு அங்கே அவர்கள் தங்கினார்கள். ஜனகருடைய புரோகிதரான சதானந்தர் விஸ்வாமித்திர முனிவரை எதிர்கொண்டு உபசரித்தார். பிறகு ஜனகரே நேரில் வந்தார். தாங்கள் என்னுடைய யாகத்திற்கு வந்தது என்னுடைய பெரும் பாக்கியம் என்றார் ஜனகர். இந்த வாலிபர்கள் யார்? இவர்களை பார்த்தால் தேவலோகவாசிகளைப் போல் இருக்கிறார்கள். ஆயுதங்களை தரிக்கும் தோரணையை பார்த்தால் தேர்ச்சி அடைந்த வீரர்களாக காணப்படுகிறார்கள். இவர்கள் இருவரும் ஒரே சாயலாகவும் இருக்கிறார்கள். இவர்களை பெற்ற மகா பாக்கியவான் யார் என்று ஜனகர் கேட்டார். விஸ்வாமித்ர முனிவர் அவர்கள் தசரத சக்கரவர்த்தியின் குமாரர்கள் என்பதையும் தாம் செய்த யாகத்தை அவர்கள் காத்து அரக்கர்களை அழித்த விவரத்தையும் ஜனக மகாராஜனுக்கு தெரிவித்தார். விருத்தாந்தம் எல்லாம் சொல்லி மிதிலையிலுள்ள ருத்ரதனுசை பற்றி கேள்விப்பட்டு தாங்கள் அனுமதித்தால் அதை பார்க்க வந்திருக்கிறார்கள் என்று பொருளை அடக்கி முனிவர் சொன்னதும் ஜனகர் அளவில்லாத மகிழ்ச்சி அடைந்தார். வில்லை பார்க்க வந்திருக்கிற ராஜகுமாரன் வில்லை பார்க்கலாம். வில்லை வளைத்து நான் ஏற்றினால் என் மகளையும் பெறுவான். இந்த வில்லை பார்த்து அசைக்கவும் முடியாதென்று திரும்பி போன ராஜகுலத்தவர்கள் பலர். சரீர சம்பந்தமின்றி தெய்வீகமாக தோன்றிய என் மகள் சீதையை தசரதருடைய மகன் அடைந்தானாகில் நான் மகிழ்வேன் என்றார் ஜனகர். வில்லை கொண்டு வரும்படி ஜனகர் தம் ஆட்களுக்கு உத்தரவிட்டார். வில்லானது ஓர் இரும்பு பெட்டியில் பூஜை பந்தோபஸ்துடன் வைக்கப்பட்டிருந்ததை 8 சக்கரங்கள் கொண்ட வண்டியில் ஏற்றி ஆயிரக்கணக்கான ஜனங்கள் சேர்ந்து உற்சவத்தேரை இழுத்து வருவதைப் போல இழுத்து வந்து சபா மண்டபத்தில் சேர்த்தார்கள். இதோ நானும் என் முன்னோரும் பூஜித்த மகாதேவனுடைய வில். ராஜகுமாரி சீதையை அடைய இதை பல அரசர்கள் வளைத்து நான் ஏற்றி பார்த்து முடியாமல் திரும்பி போயினர். இதை காண விரும்பும் தசரத குமாரனும் பார்க்கலாம் என்றார் ஜனகர். சபையில் இவ்வாறு ஜனகர் சொன்னதும் ராமச்சந்திரனே பெட்டியை திறந்து வில்லை பார் என்றார் விஸ்வாமித்ர முனிவர். குருவின் ஆணையை பெற்ற ராமன் இரும்பு பெட்டியை திறந்து வில்லை பார்த்துவிட்டு மிக வினயமாக, இந்த புண்ணிய தனுசை நான் தீண்டலாமா? எடுத்து நான் ஏற்ற எனக்கு அனுமதி உண்டா என்றான். ஜனகரும் விஸ்வாமித்ர முனிவரும் மங்களமாகுக என்றார்கள். சபையில் இருந்த அனைவரும் கண்களை மூடாமல் பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒரு பூ மாலையை எடுப்பதைப் போல அந்த வில்லை விளையாட்டாக எடுத்தான் ராமன். சீத்தை எனும் பூந்தோடலர் கொம்பினை சூட்டிட நீட்டும் ஏடவில் மாலை இதென்ன எடுத்தான். எடுத்து நிறுத்தி தன் கால் கட்டை விரலால் தாக்கு கொடுத்து வில்லை வளைத்து நான் ஏற்றிவிட்டான். பிறகு நானை பிடித்து காது வரையில் இழுத்தான். தடுத்து இமையாமல் இருந்தவர் தாளில் மடுத்ததும் நான் நுத்தி வைத்ததும் நோக்கார் கடுப்பினை யாரும் அறிந்திலர் கையால் எடுத்தது கண்டனர் இற்றது கேட்டார். நானை இழுத்து வேகத்தில் வில் வளைந்து திடீரென்று இடியோசையுடன் முறிந்தது. தேவர்கள் பூமாரி பொழிந்தார்கள். என் உயிரை விட பிரியமான சீதையை ராமனுக்கு தந்தேன் என்றார் ஜனகர். மிக வேகமாக செல்லும் தூதர்களை அயோத்திக்கு அனுப்பி தசரத மகாராஜனை அழைத்து வர உத்தரவு இடுவீராக என்றார் விஸ்வாமித்ர முனிவர். அப்படியே தூதர்கள் சென்றார்கள். ஜனக மகாராஜனுடைய தூதர்கள் 3 நாட்கள் வெகு வேகமாக பிரயாணம் செய்து அயோத்தியை போய் சேர்ந்தார்கள். தேவராஜனைப் போல சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்த தசரத சக்கரவர்த்தியை கண்டு தூதர்கள் விஸ்வாமித்ர முனிவரும் ஜனக மகாராஜாவும் தங்களுக்கு நற்செய்தி அனுப்பி இருக்கிறார்கள். திருமகன் மிதிலைக்கு வந்தவன் சீதா சுயம்வரத்திற்கு அமைக்கப்பட்டிருந்த பரமசிவனார் வில்லை வளைத்து நானேற்றி நானை இழுத்து வில்லை ஒடித்தே விட்டான். சீதையை தங்கள் வீரகுமாரன் ராமச்சந்திரனுக்கு கொடுத்து விவாகம் செய்ய தங்கள் அனுமதியையும் தங்கள் நல்வரவையும் ஜனக மகாராஜா எதிர்பார்க்கிறார். அனைவரும் உள்ளம் பூரித்து மகிழுமாறு தாங்களும் பரிவாரமும் உடனே மிதிலை வரவேண்டும் என்று கூறினார்கள். பயந்து ராஜகுமாரர்களை விஸ்வாமித்ர முனிவருடன் அனுப்பிய தசரதனுக்கு இவ்விதமான சந்தோஷ செய்தி வந்ததும் அவன் பரவசப்பட்டான் என்று சொல்லவும் வேண்டுமா? உடனே மந்திரிகளுக்கு சொல்லி எல்லா ஏற்பாடுகளும் செய்து அடுத்த நாளே தசரதன் பரிவாரங்களுடன் மிதிலைக்கு புறப்பட்டான்.
தசரதன் சகல பரிவாரங்களுடனும் அரசர்க்குரிய இரத்தினாதி பரிசுகளுடனும் மிதிலை போய் சேர்ந்தான். ஜனகரும் தசரத சக்கரவர்த்தியும் சந்தித்து உபசாரங்கள் முடிந்ததும், யாகம் சீக்கிரத்தில் முடியும், அது முடிந்த உடனேயே இந்த விவாகத்தை நடத்திவிடுவது ஸ்லாக்கியமாக எண்ணுகிறேன் என்று ஜனக மகாராஜா தசரதனுக்கு சொல்லி சம்மதம் கேட்டார். பெண்ணை கொடுப்பவராகிய நீர் அல்லவோ செய்ய வேண்டியதற்கெல்லாம் அதிகாரி, நீர் சொல்லுகிறபடியெல்லாம் நடக்க வேண்டியது என்றான் தசரதன். இதோ என் மகள் சீத்தை. மகனே, நீ செல்லும் தர்ம நெறியில் இவள் உன்னுடன் துணையாக செல்வாள். கையை பிடித்து பெற்றுக்கொள்வாய். மங்களமாகுக. கற்பை காத்து மிக பாக்கியவதியாக உன் நிழலைப் போல உன்னை பற்றி நிற்பாள். எப்போதும் விட்டு பிரிய மாட்டாள். இயம் சிதா மம சுதா சக தர்மசரி தவ பிரதீச்ச சைனாம் பத்ரம் தே பாணிம் கிருஹணீஸ்வ பாணினா பதிவ்ரதா மகாபாகா சாயா யுவானுகதா சதா. வடநாட்டில் எல்லா விவாகங்களிலும் பெண்ணை கொடுக்கும் பொழுது இந்த சீதா கல்யாண மந்திரத்தை சொல்லி வருகிறார்கள். இவ்வாறு ஜனகர் சீதையை ராமனிடம் ஒப்புவித்து விட்டார். சீதையும் சக்கரவர்த்தி திருமகனும் பழைய பார்க்கடல் காதலர்கள் அல்லவோ. பிரிந்தவர்கள் மறுபடியும் ஒன்று கூடும் பெரும் மகிழ்ச்சியை அடைந்தார்கள். நன்றி. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்.